ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு காய்கறி கடைக்காரர், சார் இது ஒரு ஸ்பெஷலான வெண்டைக்காய் சார், இதை மட்டும் 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா போதும் சார், ஞாபக மறதியே போயிடும், மூளை வளர்ந்து ரொம்ப புத்திசாலியாக ஆயிடலாம். ஆனால் பாருங்கள், நிறையெல்லாம் கிடைக்காது, தினமும் 1/4 கிலோ வெண்டைக்காய் மட்டும்தான் கிடைக்கும். விலை எவ்வளவு? விலை 1/4 கிலோ 100 ரூபா சார். ஐயோ, இவ்வளோ விலையா சார்? பலனை பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். சரி அப்படியா? அப்படின்னா தினமும் அந்த 1/4 கிலோ வெண்டைக்காயை எனக்கே வச்சு வை, வேறு யாரும் கொடுத்துடாத, சரியா? சரி சார், ஸ்பெஷல் வெண்டைக்காய், மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. சரின்னு 3 மாதம் கழிச்சு, யோ என்னையா நீ சாதாரண வெண்டைக்காயை வச்சு ஏமாத்துறியா? அறிவு வளரும் அறிவு வளரும்னு ஒரு மண்ணும் வளரல, ஒரு மாற்றமும் இல்லை சார். புத்திசாலி வளரும் தான் உங்ககிட்ட விற்றேன். ஆமாம், இதை பாருங்கள், 3 மாதத்துலேயே ரிசல்ட் கிடச்சிச்சு. என்னையா சொல்கிற? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளையெல்லாம் வளராதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கள? இதுவே 3 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையே. இப்போ பாருங்கள், புத்திசாலியாக ஆயிட்டீங்க நீங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே தினமும் காலையில் எழுந்ததும் யோகா, அப்புறம் உடற்பயிற்சி, மாலையில் நீச்சல், அடுத்து டென்னிஸு, இவ்வளவும் செஞ்சோம், அப்புறம் ஏன் சார் உங்கள் உடம்பு பேரல் மாதிரியே இருக்குது? அட, அந்த ப்ரோக்ராம்லாம் தவறாமல் டிவியில் பார்க்குறேன்னு சொல்ல வந்தேன் டாக்டர். ஹலோ, என்னங்க சொல்லுங்கள், எங்கே இருக்கீங்க? ஏம்மா, பேசுகிறது உன் புருஷன் இல்லை, நான் அவனை கடத்தி வச்சுருக்கேன். ஒரு 10 லட்சம் கொடுத்தா தான் விடுவேன், ஒழுங்காக பணத்தோடு வந்து சேரு. யோ, நீ தான் என் புருஷனை கடத்தி வச்சுருக்கேன்னு நான் எப்படியா நம்புறது? ஓ அப்படியா? வேணா உன் புருஷனோட விரல் ஒன்றை வெட்டி அனுப்பி வைக்கட்டுமா? அப்போ நம்புவியா? யோ முட்டாளா நீ, விரலை வச்சு எப்படியா நம்புறது? வேணா தலையை வெட்டி அனுப்பு, அப்போ தான் நீ கடத்தினாலே என் புருஷன் நம்புவேன். பல டிகிரிகள் வாங்கி படிச்சிருந்தாலும், பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் சிரிக்க தெரியலனா அவன் மனுஷனே இல்லை. அட ஆமாம்ல, சிரிச்சினே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.